ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டேவோட ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜூட் பேக் கிளாஸோட வீடியோஸு கோலமே போட்டதுனால சரியாக வீடியோ கொடுக்க முடியல, மன்னிச்சிக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் ரெகுலராக கொடுக்குறேன். இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். 15 நாளைக்கு ஒரு டைம் ஒன்று நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், இல்லை அம்மா வீட்டிலேருந்து யாராச்சும் பார்த்துட்டு போவாங்க. இன்றைக்கி நான் தான் தம்பிங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போயிருந்தேன். சின்ன தம்பிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்ட்டு சொல்லவும், அம்மா எந்திரம் கட்டிக்கோ பாடம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பெரியவங்க சொல்கிறத கேட்கலாம் அப்படின்ட்டு போய் போட்டுட்டு வந்தேன். ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். அப்போயும் ஒன்றும் சரியாகலை. கிளைமேட் சேஞ்சஸ்க்கு என்னன்னு தெரியல. இதெல்லாம் நான் போகிறப்போ ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கொண்டு போனேன். வரும்போது இதெல்லாம் அம்மா எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. பாருங்கள், அம்மா வீட்டிலேருந்து வரதுனால ஒரு ஸ்பெஷல் தான். அங்கே இருக்க எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. போன டைம் தங்கச்சி வந்தப்போ எடுத்துகிட்டு வந்திருந்ததை பார்த்துருப்பீங்க. நான் அப்போ சொல்லியிருந்தேன், தேங்காய் நான் இவ்வளோ போட்டு வாங்கினேன் அப்படின்றதுனால அப்பா மரத்துலேருந்து பிச்சது கொண்டு கொடுத்தாரு. அப்புறம் மருதாணி எல்லாம் கொடுத்தாங்க. போன டைம் தங்கச்சி மருதாணி கொண்டு வந்தப்போ நான் வைக்கலைங்களா, அதனால் அம்மா பார்த்துட்டு இதையாச்சும் போய் வை அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, நைட்டுக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு தான் ஆகணும். அதனால் தோசை மாவு இருந்துச்சு. போயிட்டு வந்ததே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சிம்பிளாக செஞ்சுட்டேன். இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அது குக்கரில் வச்சு விட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு குக்கர் வச்சு மாவெல்லாம் கரைச்சிட்டு அப்படியே சைட் பை சைடு நான் மருதாணியை அரைச்சிட்டேங்க. போயிட்டு வந்த டயர்ட்லேயே 2வது பையன் பார்த்திங்கன்னா தூங்கிட்டான். நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, வாந்தி எடுத்துகிட்டு இருமிக்கிட்டே இருந்தான். அதனால் வண்டியில் போயிட்டு வரவும் கொஞ்சம் தூங்கிட்டான். பெரிய தம்பி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சன் டிவியில் ஒரு பேய் படம் போட்டிருந்தாங்க, அரண்மனைன்னு நினைக்கிறேன், அது பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி இந்த டைமில் நம்ம அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிடலாம். அவரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டார். அவர் ஃப்ரெண்ட்ஸோட வரத்துக்கு டைம் ஆகும், நீங்கள் சாப்பிட்டு படுங்க, நான் கால் பண்ணுறேன்னு சொன்னதுனால எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு பொறுமையாக நான் என்னோடய கிச்சன் ஒர்க்கை வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். பாசிப்பருப்பு சாம்பார் சொல்கிறேன். ஏன்னா 3 நாளாக கண்டினியூஸாக தம்பிக்கு மருந்து மாத்திரை கொடுத்ததுனால அவனுக்கு வயிறில் புண்ணாக இருக்கும் அப்படின்ட்டு நேற்றும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தானுங்களா, அதனால் இன்றைக்கி பாசிப்பருப்பு தான் போட்டு சாம்பார் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுதான் வீடியோவாக பார்த்துட்ருப்பீங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால பெரிய வெங்காயமே போட்டு செஞ்சுட்டேன். இன்றைக்கி குரூப் 2 எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுனீங்க, எல்லாருக்கும் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். தம்பிக்கு உடம்பு சரியில்லை, விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லாததுனால நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு விட்டாச்சு. மனசுக்கு கொஞ்சம் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணது கஷ்டமாக தான் இருக்குது. ஃபேமிலியாக இல்லை எக்ஸாமான்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு ஃபேமிலிக்கு தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. அவரால் பார்த்துக்க முடியும், இருந்தாலும் தம்பி குட்டி பையன் இருப்பானான்றது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அவனும் தூங்கலை, நானும் தூங்கலை. என்ன பண்ணுறது, ஃபேமிலின்னு வந்துட்டால் ஏதாச்சும் ஒன்று விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் குடும்பம் ஸ்மூத்தாக போகும். ஸோ அதனால் என்னோடய எக்ஸாமை நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ப்ரிப்பேர் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய முயற்சியை போட்டேன், இருந்தாலும் எழுத முடியலைங்கிறது வருத்தமாக தான் இருந்துச்சு. எத்தனை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்குலாம் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சான்ட்டும் சொல்லுங்கள். அடுத்து நான் குரூப் 4ஓட எக்ஸாமுக்கு தான் படிக்கிறதுக்கு ரெடியாக போகிறேன். கடவுள் புண்ணியத்தில் நெக்ஸ்ட் டைமாச்சும் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் சந்தோஷம். என்ன சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கானதை பண்ணுறதுக்கு டைம் இருக்குமாங்கிறது தெரியல. அதனால் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களாம் நான் சொல்கிறது, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதே படிக்கிறது எல்லாம் படிச்சுக்கோங்க. ஆஃப்டர் மேரேஜ் படிக்கலாம், எல்லா வேலைக்குமே போகலாம். ஆனால் ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஃபினான்ஷியலாக அவர் எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டார். மற்றபடி அவரை எதுவுமே நம்ம கேட்க முடியாது இல்லைங்களா. அவர் ஒரு நாள் சாட்டர்டே சண்டே தான் வீட்டில் இருப்பார். அப்போவும் நம்ம பார்த்துக்க சொல்லி கேட்டோம்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகும். எனக்கு பொறுத்தவரை வீட்டில் ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். நான் சொல்கிறது, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இப்போ இருக்க டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா வீடுங்கிறது ஒரு சொர்க்கம் மாதிரிங்க. அப்போ நம்மளால் என்னென்ன பண்ண முடியுதோ அது எல்லாமே பண்ணிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாத. என்னால் அப்படி பண்ண முடியல, அது என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. இப்போ நான் ஒரு ஜூட் பேக் கிளாஸ் போயிட்டுருக்கேன்.
ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. நான் வந்துட்டு குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாததுனால நான் ஜாபை விட்டேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல. குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிடுவார். அவர் ஒர்க்குக்கு போனால் மட்டும்தான் ஃபினான்ஷியலாக நாங்கள் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இல்லை அவரும் போகலை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைய பார்த்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 2 பேரும் உட்காந்து பிளான் பண்ணோம். ஒன்று, நீங்கள் போனால் ஃபுல்லாக ஃபினான்ஷியலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் பண்ணிக்கிறேன்றப்போ குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த முடிவு எடுத்தோம். ஸோ அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால் இருக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அம்மா வீட்டிலேருந்து மருதாணி கொண்டு வந்திருந்தேன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை அரைச்சி வச்சேன். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம் போல். கையில் அவ்வளோவா ஒட்டவே இல்லை. எனக்கு இந்த மருதாணியில் இந்த ஒரு டிசைன் தான் டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ அதை மட்டும் போட்டுட்டு படுக்க போயாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்த உடனே தான் தோசை சுட்டு கொடுக்கணும். ஓகே, பாய்.